ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா சிங்கிக்குளம். அதாவது நாகூரிலிருந்து திருநெல்வேலி வரக்கூடிய ஃபோர்வேயில் பானாங்குளத்துலேருந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர் இருக்குங்க. அதே போல் திருநெல்வேலியிலேருந்து தென்காசி போகக்கூடிய அம்பை வழியாக சேர்மதி வழி போகக்கூடிய வழியில் மேலச்செவல்லிருந்து பார்த்திங்கன்னா 7 கிலோமீட்டர். ஸோ 2 பக்கம் இருந்து உங்களுக்கு 7 கிலோமீட்டர். அது மாநில நெடுஞ்சாலை, இது தேசிய நெடுஞ்சாலை. சென்டரில் இந்த சிங்கிக்குளம் அருகில் இந்த பாறை நிறைந்த இந்த இடம் அமைஞ்சிருக்கு. மொத்தம் 23 ஏக்கர் இருக்குங்க. பாறை நல்ல பாறை. அதாவது பாறைகளை டெஸ்ட் பண்ண வேண்டியது அவங்கவுங்க வேலை. ஆனால் நமக்கு பார்க்கும்போது தெரியுது பாறை நல்ல கருத்த பாறை அப்படிங்கிறது தெரியுது. கல் அதாங்க உங்களை க்ளோஸ்அப் பண்ணி காணிக்கிறேன், நல்ல கல். ஆனால் இதில் ஒரு மைனஸ் என்னென்னா, இந்த நிலம் ரோடு முகப்பு சுமாராக ஒரு 500 அடிக்கு மேலாக ரோடு முகப்பு இருக்குது. ஆனால் இந்த ஃப்ரண்ட் ரோடோட முகப்பில் ஒரு சைடில் டவர் லைன் கிராஸ் ஆகி போகுது. ஒரு சைடில் இந்த ஒரு சைடில் டவர் ஃப்ரண்டில் கிராஸ் ஆனாலும் உங்களுக்கு பேக்கில் குவாரி தொடங்கலாம் அப்படின்னு உள்ளவங்க உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லுங்கள். நான் அது இந்த இடத்த கொண்டு காணிக்கிறேன். இடம் குவாரிக்கு ஏற்ற ஒரு இடம். ஏன்னா இதே போல் இதிலிருந்து பார்க்கும்போது ஒரு 500 மீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு 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 3/4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு குவாரி இதே போல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது குவாரிக்கு ஏற்ற பெஸ்ட்டு நல்ல கல் இதில் இருக்குது. ஏன்னா சில இடங்களில் கல் வெள்ளைக்கல், அதுக்கப்புறம் இந்த மஞ்சக்கல் வரும். இது கருப்பு கல். ஸோ கல் நல்லா இருக்குது. ஆனால் இந்த டவர் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது ஃப்ரண்டில். ஆனால் டவர்லேருந்து நீங்கள் இவ்வளவு டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இந்த குவாரியை பற்றி விஷயம் தெரிஞ்ச ஆளுக்கு அந்த டிஸ்டன்ஸில் இது நடக்கும் அப்படின்னா நீங்கள் இதை பற்றி பேசலாம். ஒரு ஏக்கருக்கு 14 லட்சம் ரூபா, ஒரு சென்டோட விலை 14,000 ரூபா தான் கேட்காங்க. ஏன்னா விலை சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது மெயின் ரோடு, பஸ் ரோடு, மெயின் ரோடு, நல்ல ஃப்ரண்டேஜ். பார்த்தீங்களா, நல்ல ஃப்ரண்டேஜ். இந்த ஒரு கிராசிங் மட்டும் டவர் இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இது போயிருக்கும். அந்த ஒரு காரணம்தான் இது அப்படியே லேட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் உங்களுக்கு கல் நல்ல கருப்பு கல்லுங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் குவாரி பற்றி உள்ள காரியங்கள் நம்ம கேட்கும்போது சொல்லுவாங்க, முன்னால் போல் இல்லாமல் ரொம்ப, அதாவது இந்த அது வெடி ரொம்ப அதிக இது இடத்த கவர் பண்ணது போல் அந்த ஃப்ளாஷ் ஆகாமல் சிம்பிளாட்டு ஆகக்கூடிய அளவில் உள்ள செட்டப்பெல்லாம் இப்போ பண்ணுவாங்க. ரொம்ப வெடித்து சிதறாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நமக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ உங்களுக்கு குவாரி சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது பற்றியான விஷயம் தெரியும். ஒரு சைடில் தான் போயிட்டு இருக்குது. மொத்தம் 23 ஏக்கர். கையெழுத்து ஒரே ஒரு கையெழுத்து தான். இது போக உங்களுக்கு இந்த 23 ஏக்கர் இப்போ பக்கத்தில் கூடுதலாக வேணும்னா ஒரு 10 ஏக்கர் 2 கையெழுத்தில் எடுக்கலாம். ஒரு 7.5 ஏக்கர் 6 ஏக்கர் எடுக்கலாங்க. ஒரு 3 ஏக்கர், ஒரு 3.5 ஏக்கர் கூட 2 கையெழுத்து தேவையானால் எடுக்கலாம். இல்லை இந்த ஒரு 23 ஏக்கர் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். நல்ல பாறை. உங்களுக்கு தேவையானால் சொல்லுங்கள், நான் இடத்த கொண்டு காணிக்கேன். இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லைன் கிராஸ் ஆகக்கூடிய கண்டிஷனை வச்சு பார்க்கும்போது இது ஒர்க் அவுட் ஆகும் இல்லைன்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசலாம். சரிங்க, உங்களுக்கு தேவையானால் நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.